பணித்துளிகள் ஜூலை 21, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு அன்பாக பேசுவோம். கொடுக்கப்பட்ட வசனம் 3 யோவான் 6. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஒரு வயதான பெண்மணி ரயில் பயணம் செய்தாங்க. அடுத்த ரயில் நிறுத்தத்துல ஒரு இளம் பெண் நிறைய பைகளுடன் ரயிலில் ஏறி வயதான பெண்மணி பக்கத்துல அமர்ந்தார். பயணத்தின் போது இளம் பெண் முதிர் வயதான பெண்மணியை நெருக்கி தன் பைகளால இடைஞ்சல் செய்தாங்க. ஆனால் முதிர் வயதான பெண்மணி ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்க. அந்த இளம் பெண், தான் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறேன், உங்களுக்கு கோபம் வரவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த மூத்த பெண்மணி, எதற்கு கோபம் வர வேண்டும்? நாம் சேர்ந்தே பயணிப்பது கொஞ்ச நேரம்தான். இதுல ஏன் பிரிவினைக்குரிய வகையில செயல்பட வேண்டும்? கோபத்திற்கு பதில அன்பாக பேசலாமே, உரையாடுவோம் என்றாள். இளம்பெண்ணுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. தன் தவறை உணர்ந்து இனி யாரிடமும் இப்படி நெருக்கடி கொடுக்காமல் அன்புடன் பழகுவோம் என்று தீர்மானித்தார். நாம் இந்த உலகில வாழ்வது கொஞ்ச காலம்தான். இதில் ஏன் கோபப்பட வேண்டும், பொறாமைப்பட வேண்டும்? இதுல உடல் நலம்தான் பாதிப்புக்குள்ளாகுமே தவிர பலனொன்றும் இல்லை. யோவான் 7:33 இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் என்று கூறினார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகில வாழ்ந்த சிறிது காலத்துல எல்லோரோடும் அன்புடன் பயணித்தார். மரிக்கும் போது கூட அவரை கொலை செய்தவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், அவமானப்படுத்தினவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி பூலோக பயணத்தை முடித்தார். ஆகவே நாம் வாழும்போது அன்பை வெளிப்படுத்தி எல்லோரோடும் பயணிப்போம் சொல்லுகிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவபக்தியையும், தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்படி வாழ்ந்தால் எல்லோரும் சந்தோஷமாக வாழும் வரை இருக்கலாம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார்.